இது குறித்து நம்முடன் பேச ராஜகம்பீர அப்பாஸ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாமகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்துமே அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சார். இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு கனத்த மனதோடு தான் இந்த முடிவை எடுக்க வேண்டி இருக்கிறது என்பது அவருடைய பேச்சிலே, அவருடைய குரலிலே மிகுந்த ஒரு வேதனை தெரிகிறது. ஏனென்றால் அவரால் உருவாக்கப்பட்டவர், அவருடைய சொந்த மகன் என்பதை தாண்டி இந்த கட்சியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு பயன்படுவார் என்றுதான் அவரை ஒரு ஆளுமையாக வளர்த்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவருடைய மனநிலையிலே இருந்து முற்றிலும் அதற்கு நேர் முரணாக அவரையே வேவு பார்க்கக்கூடிய அளவிற்கு அல்லது அவரையே விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு, ஏன்னா மிக நீண்ட கால உழைப்பின் வழியாக அதை ராமதாஸ் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலான இந்த உழைப்பை நான் கொடுக்கிற போது அந்த உழைப்பினுடைய அருமை அவருக்கு தெரியவில்லை. அன்புமணிக்கு அது எளிதாக கிடைத்ததுனால அது பற்றிய அருமை தெரியவில்லை. நான் 96,000 கிராமங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன் என்பது போன்ற அந்த குறிப்புகளை எல்லாம் ஏன் சொல்றாருன்னா, என்னுடைய உழைப்பை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், அதனால எடுப்பிலேயே மகுடம் சூட்டி விட்டதனுடைய விளைவுதான் இதை நான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன் என்பது மாதிரியான கருத்தை அவர் பல தவணைகளாக பல முறைகளாக திரும்ப திரும்ப வலியுறுத்தியதற்கு பின்பு கூட அவர் இறங்கி வரவில்லை. அவர் மேடையிலே பொதுவாக நான் தந்தையிடம் தோற்பதிலே தவறில்லை என்றெல்லாம் டைலாக் பேசினாரே தவிர தைலாபுரத்திலே நேரடியாக சென்று அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு அவர் முன்வரவில்லை. அதற்கு நேர் மாறாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்த அந்த தனிமனித வாழ்க்கை குறித்த பிம்பங்களை உடைப்பதற்கான வேலையை அவர் தொடர்ந்து செய்தார் என்பதுதான் அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கிறார். எனவே இந்த முடிவு என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இது எதிர்பாராத முடிவு என்று யாரும் சொல்ல முடியாது. இதற்கு பின்பு பாமக ஒரு பெரிய பலவீனத்தை சந்திக்கும், ஒரு பின்னடைவை சந்திக்கும். 2 அணிகளாக அவர்கள் செயல்படுவதன் வழியாக வன்னியர் வாக்கு வங்கி சிதறடிக்கப்படும் என்பது மாதிரியான தேர்தலிலே இது ஒரு மோசமான எதிரொலியாக மாறும் என்கிற நிலைமை தோன்றுகிறது எனக்கு. சார், அன்புமணி மீது ஏற்கனவே ஒரு 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில அவர் தரப்பிலிருந்து இப்ப வரைக்குமே எந்த பதிலுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இப்ப ராமதாஸ் அவர்களின் தரப்பிலிருந்து இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு இப்ப அன்புமணியின் தரப்பிலிருந்து என்ன முடிவு எடுக்கப்படும்? அவரோட அடுத்த கட்ட நகர்வு என்ன மாதிரி இருக்கும் சார்? இல்ல, அன்புமணி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கப்படுகிறார், முற்றிலுமாக செயல் தலைவர்ல இருந்து நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு துடைத்து எறியப்படுவது மாதிரியாக அவர் நீக்கப்படுகிறார் என்கிற போது அவர்கள் ஒரு அமைப்பை நிறுவுவது ஒன்றுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நான் தான் பாமக என்று, ஏன்னா இது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடத்திலே இருந்து பாமக இப்போது இல்லாமல் போய்விட்டது என்றால் அந்த பெர்சன்டேஜ் மற்ற எல்லாமே பின்னடைவுக்கு போனதற்கு பின்பு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அது தற்போது இல்லை. அது பதிவு செய்யப்பட்ட கட்சியாகத்தான் அது இருக்கிறது. எனவே உரிமை கொண்டாடுவதிலே தேர்தல் ஆணையம் தலையிடுவதோ, நான் தான் உண்மையான பாமக என்ற போராட்டத்திற்கு நீதிமன்றத்திற்கு போவது என்று வேறு சில நடவடிக்கைகளுக்குள்ளேயும் அவர்கள் இறங்கலாம். அல்லது ஒரு மாற்று இயக்கத்தை தற்காலிகமாக ஒரு அமைப்பை தொடங்குவோம், பின்னாலே பாமகவை மீண்டும் நம்ம கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று 2 வாய்ப்பு தான் அவர் முன்னால் இருக்கிறது. இந்த 2 சவால்களை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது போகுது. சார், இப்ப சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில இப்ப ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு பாமக கட்சியின் தொண்டர்கள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்ல இது எவ்வாறு எதிரொலிக்கும் சார்? சட்டமன்ற தேர்தலிலே பாமகவினுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்படும். புதிதாக தமிழக வெற்றி கழக மாதிரி கட்சிகள் தோன்றி இருக்கிற இந்த காரணத்தினால இளைஞர்கள் ஒரு கூட்டம் அந்த பக்கம் செல்வார்கள். சில பேர் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது, திமுக பக்கம் போனால் தான் நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும் என்று சில பேர் நகர்வார்கள். அதனால தொண்டர்கள் மனநிலை தான் இதுல ரொம்ப துன்பமானதுன்னு நான் கருதுறேன். ஏன்னா அவர்கள் எந்த பக்கம் போவது என்று மதில் மேல் கூலியாக அரசியலிலே நெடுங்காலம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு முடிவை எடுத்துதான் ஆக வேண்டும். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்? வன்னியர் வாக்கை வேற யாருக்கும் நம்ம போகக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நடத்தக்கூடிய பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் பக்கம் கூட ஒரு பெரிய அளவிலே வன்னியர்கள் நகர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எப்படி போனாலும் பாமக பலவீனப்படுவது என்பதை தடுக்க முடியாது. நான் தான் என்று இவர் சொல்லிக் கொண்டாலும் இவருடைய வயோதிகம் காரணமாக செயல்பாடு பெரிய அளவிலே ரீச் பண்ண முடியாது. மக்களை சென்றடைவது என்பது இவருக்கு நடைமுறை சிக்கலாக அது இருக்கும். எவ்வளவுதான் ஊடகங்களிலே பேசினாலும் நேரடி சந்திப்புக்கு நிகராக தேர்தல் அரசியலிலே ஒரு செயல் இருக்க போவது இல்லை. அதனால ஒரு பெரிய பின்னடைவு தான் சட்டமன்ற தேர்தலிலே பாமக சந்திக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.